பரம்பொருள் ஃபவுண்டேஷனை சேர்ந்த மகாவிஷ்ணுவை கிழித்தெடுத்த மாணவர்கள் அமைப்பினர் மகாவிஷ்ணுவை எதிர்த்தால் நாங்கள் திமுகவை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க, மகாவிஷ்ணு என்ன ஆன்மீகமாக பேசினாரு, மாணவர்களுக்கு அவருக்கு தெரிஞ்சதை சொன்னாரு, இந்த மாதிரி யாரும் எதுவும் சொல்றது இல்லையா, யாரும் அவர்களுக்குள்ள இருக்க கருத்தை மேடை பேச்சில் எடுத்து வைக்கிறது இல்லையான்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. என்னுடைய கருத்து ஒன்னே ஒண்ணுதான், ஆன்மீகவாதி இதை பேசாம வேற எதை பேசுவாரு நீங்க எதிர்பார்க்குறீங்க? யார்கிட்ட என்ன பேசணும்னு ஒன்று இருக்குது. இப்போ 11th 12th பசங்கள்கிட்ட இம்மை மறுமை குறித்த டஃப்பான இவ்வளோ பெரிய எசன்ஸ் எல்லாம் ஊற்றின ஒரு டாபிக்ஸை பேசணுமாங்கிறது தேவையில்லாத விஷயம். அது அவங்களால செரிச்சு கொள்ளக்கூட முடியாது. மாற்றுத்திறனாளி பற்றி பேசுகிறத அப்படியே போன ஜென்மத்தில் பெற சார், அது தப்பு தானே சார்? நீ போன ஜென்மம் பண்ணின பாவம் தான் இப்போ கண்ணு தெரியாம பிறந்திருக்க, போன ஜென்மம் பண்ணின பாவத்துல தான், அதெல்லாம் தப்பு தானே சார்? அது பேச மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவர் யாரையும் டினோட் பண்ணல, யாரையும் மதம் மாற்ற முயற்சி பண்ணல, எந்த கடவுளையும் அவர் வலியுறுத்தி பேசல. முருகன் தான் பண்ணாரு இவர் பண்ணல, அவர் தான் பண்ணாரு இவர் பண்ணல, இந்த மாதிரி கம்பேரிசன் எதுவும் சொல்லலை. யார் மனதையும் மத ரீதியா துன்புறுத்தல. நினைக்கிற இந்து மதத்தை கொண்டாந்து உள்ள வைக்கிறாங்கன்னா, இந்து மத ஆன்மீகவாதியை கூப்பிட்டா இந்து மதத்தை தானே அவங்க வைப்பாரு. மகாவிஷ்ணுன்னு பேர் கொண்ட ஒருத்தரை கூட்டிட்டு நீங்க வேற என்ன எதிர்பார்க்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ இந்து மதத்தை சேர்ந்த இவர் மகாவிஷ்ணுன்னு பேர் வச்சு இவர் பேசினால இந்த பிரச்சனை பெருசா ஆயிருக்கா, இல்ல இவர் இதே பேச்ச வேற மதத்தவர் பேசியிருந்தா இந்த அளவுக்கு பெருசா இருக்குமா? நம்ம ஸ்கூல்ஸில் மதத்தை பற்றியே பேசக்கூடாதுன்னா மதத்தை பற்றியே பேசக்கூடாது. நம்ம என்ன அவ்வளோ க்ளீனாக இருக்கமா? கிடையாது. இல்லை, மதம் வச்சு எந்த ஸ்கூலும் நடக்கலையா சார்? எந்த ஸ்கூலும் நடக்கலையா? வணக்கம் சார். வணக்கம். பரம்பொருள் ஃபவுண்டேஷனை சேர்ந்த மகாவிஷ்ணுவை கிழித்தெடுத்த மாணவர்கள் அமைப்பினர் மகாவிஷ்ணுவை எதிர்த்தால் நாங்கள் திமுகவை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க, மகாவிஷ்ணு என்ன ஆன்மீகமாக பேசினாரு, மாணவர்களுக்கு அவருக்கு தெரிஞ்சதை சொன்னாரு, இந்த மாதிரி யாரும் எதுவும் சொல்றது இல்லையா, யாரும் அவர்களுக்குள்ள இருக்க கருத்தை மேடை பேச்சில் எடுத்து வைக்கிறது இல்லையான்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் எதுக்கு அங்கே விருந்தினராக கூப்பிட்டனால தானே அவர் அங்கே போய் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் முன்வைக்கிறாங்க. உங்களது கருத்து? நீங்களும் ஒரு ஆன்மீகவாதி, நீங்களும் நிறைய இடங்கள்ல நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களது கருத்து? என்னுடைய கருத்து ஒன்னே ஒண்ணுதான், ஆன்மீகவாதி இதை பேசாம வேற எதை பேசுவாரு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்ல, அவர் ஆன்மீகம் தான் பேசினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆன்மீகம் தான், இந்து மதத்தின் ஆன்மீகம் என்ன சொல்லுகிறதோ அதை பேசியிருக்கிறார். திருவள்ளுவர் எதை சொல்லியிருக்கிறாரோ, எதை வழிமொழிந்திருக்கிறாரோ, திருமூலர் எதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரோ அதை பேசியிருக்கிறார். விஷயம் என்ன தப்பு அப்படின்னா, ரெண்டு தப்பு. ஒன்று இப்போ மேடம் உங்களுடைய உடல்நிலை என்ன அப்படின்னு நான் கேட்குறேன்னா, நான் ஏன் சார் உங்கள்கிட்ட சொல்லணும், என் டாக்டர்கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரியான யார்கிட்ட என்ன பேசணும்னு ஒன்று இருக்குது. இப்போ 11th 12th பசங்கள்கிட்ட இம்மை மறுமை குறித்த டஃப்பான இவ்வளோ பெரிய எசன்ஸ் எல்லாம் ஊற்றின ஒரு டாபிக்ஸை பேசணுமாங்கிறது தேவையில்லாத விஷயம். அது அவங்களால செரிச்சு கொள்ளக்கூட முடியாது, அது அவங்களால புரிஞ்சு கொள்ளவும் முடியாது. ஸோ அது ஒரு டாபிக். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளி பற்றி பேசுகிறத அப்படியே போன ஜென்மத்தில் பெற. சார், அது தப்பு தானே சார்? நீ போன ஜென்மம் பண்ணின பாவம் தான் இப்போ கண்ணு தெரியாம பிறந்திருக்க, போன ஜென்மம் பண்ணின பாவத்துல தான், அதெல்லாம் தப்பு தானே சார்? அது பேச மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது யாரும் இங்கே சப்போர்ட் பண்ணலை. ஈவன் இப்போ பிஜேபி ஆகட்டும், அல்லது இப்போ வேற இந்து அமைப்பினர் ஆகட்டும், அல்லது இந்து மதத்தை ஆதரிக்கிற மற்றவர்களாகட்டும், எல்லாருமே அந்த வார்த்தைகளுக்கு அவங்க கண்டிப்பாக கண்டனம் தெரிவிக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளை பற்றி அவர் பேசுனதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இவர் பண்ண ஒரே தப்பு என்னன்னா, அந்த இடத்துல அவர் மனதை புண்படுத்துகிற மாதிரி போச்சுங்கிறது அவருக்கு புரியுது. அப்போது ஒரு மாற்றுத்திறனாளி சங்கருங்கிற ஆசிரியர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஆன்மீகம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இவர் அந்த நேரத்தில் இல்லைங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை, மாற்றுத்திறனாளி பற்றி எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். இல்லை, நான் அப்படி சொல்கிறதுக்கு நான் வருந்துறேன், நான் அப்படி பேசிக்குவேன், அந்த பதிவை நீக்கிறீங்க, நான் சொல்ல வந்தது வேறன்னு சொல்லி பொறுமையாக சொல்லியிருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. அல்லது அவரை மேற்கொண்டு பேச விடாமல் பள்ளி நிர்வாகம், இல்லைங்க நீங்கள் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணுங்க, இறங்குங்கன்னு சொல்லி அந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்களா, இது எல்லாரும் செய்து 2 கட்சிகள் சேர்ந்து நடத்திய நாடகம் அப்படிங்கிறது. இது மாதிரி நிறைய கருத்துகள், கற்பனைகள் நம்ம ஆட்கள் கற்பனை மாதிரிலாம் கற்பனை யாருக்குமே வராது.
அன்பில் மகேஷ் அவர்கள் கையில் பச்சை கலர் கயிறு கட்டியிருக்காருன்னு சொல்லி அது ஒருத்தர் கிளப்பி விட்டு இந்த மாதிரி வந்து கயிறு கட்டினாலே ஜாதிய பின்புலம் தான் அப்படிங்கிறதெல்லாம் என்ன மடத்தனமான நம்பிக்கை. பூஜை ரீதியாக இப்போ நான் கூட தான் கயிறு கட்டியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குபேரர் கோயிலில் கட்டியிருக்கேன். அந்த மாதிரி வந்து எது வேணால் நம்ம வந்து பண்ணலாம். இப்போ நம்பிக்கைகள், மதம் சார்ந்த நம்பிக்கைகளுடையவர்கள் இதை செய்வார்கள். ஸோ இது போன்ற கருத்துக்கள் வந்து என்ன அப்படின்னா திமுக வந்து இந்து மதத்துக்கு எதிரானது போலவும், அதே மாதிரி இந்து மதத்தை ஆதரிப்பவர்கள் இவர்களுக்கு எதிரானவர்கள் போலவும் இங்கே ஒரு கட்டமைப்பு சொல்லப்படுகிறது. பெரும்பாலானவருடைய மனக்கருத்துக்கள் என்ன அப்படின்னா, ஸ்கூல் பசங்கள்கிட்ட இன்மை மறுமை பேசணுமா அப்படிங்கிறது. ஆனால் எழுமையும் ஏமா புடைத்துன்னு சொல்கிறவரும் அதே திருவள்ளுவர் தான். ஒரு கற்ற கல்வி 7 பிறவைக்கும் வரும்னு சொல்கிறதும் அவர் தான். தெய்வ புலவர் என்று அறியப்படுகிறார். அதே வந்து அதே திருவள்ளுவர் தான் ஒரு ஊனமாய் பிறந்தால் அதற்கு காரணம் அவர் இல்லை, அதில் வந்து அதை பற்றி புரிந்து கொள்ளாத மற்றவங்களோட தப்பு அப்படிங்கிற மாதிரியும் அவர் பொறியின்மை பற்றிலாம் அவர் பேசியிருக்கார். அதை பற்றிலாம் இன்றைக்கி ஃபுல்லாக பேசலாம். ஸோ அப்போது திருவள்ளுவர் எல்லாத்துக்கும் காமனைஸாக பேசியிருக்கார். ஸோ இதில் இவர் வந்து தன்னுடைய மத கருத்துக்களை இங்கே ஒரு அந்த நேரத்தில் அப்படி சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காகவே அவர் வந்து யாரையும் டினோட் பண்ணலை, யாரையும் மதம் மாற்ற முயற்சி பண்ணலை, எந்த கடவுளையும் வந்து அவர் வலியுறுத்தி பேசலை. முருகன் தான் பண்ணார் இவர் பண்ணலை, அவர் தான் பண்ணார் இவர் பண்ணலை, இந்த மாதிரி கம்பேரிசன் எதுவும் சொல்லலை. யார் மனதையும் மத ரீதியாக துன்புறுத்தலை. அவர் பண்ண ஒரு கஷ்டப்படுத்தின வார்த்தை என்னன்னா, இவரை பற்றி மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசின ஒரு வார்த்தை தான் கஷ்டப்படுத்தியதை தவிர, மத ரீதியான எந்த ஒரு விஷயங்களும் அடுத்தவர்கள் மனதை காயப்படுத்தாம தான் அழகா கையாண்டார் அவர். சரி, அப்புறம் எதுக்கு சார் இது இவ்வளவு பெரிய விஷயமா? எல்லா இடங்கள்லயுமே ஒரு தீவிரவாதி மாட்டிக்கிட்டானா என்ன பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுல. அதான் இது ஊடகங்களுடைய ஹைப்பு தான். ஊடகங்கள் வந்து திடீர்னு ஊடகത്തിന് அவர் கெட்ட நேரம் தான் சொல்லணும். உடனே ஊடகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த சம்பவம் நடந்து 2-3 நாளுக்கு அப்புறம் ஊடகத்தில் இதெல்லாம் அந்த வீடியோ ஹைப் ஆனதுக்கப்புறம் அப்புறமா வந்து அரசாங்கம் வந்து என்ன நடவடிக்கை எடுக்குது, டக்குன்னு நடவடிக்கை எடுத்தாங்க, கைது பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, வழக்கு போட்டிருக்காங்கல்ல சார், 5 பிரிவின் கீழ் வந்து அவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க, எல்லாம் நடந்தது. ஆனா அந்த சம்பந்தப்பட்ட 5ஆம் தேதி அவர் பேசினார், ஆசிரியர் தினத்தன்னைக்கு அவர் பேசினது ரொம்ப லேட்டாக 7ஆம் தேதி தான் வந்து ஹைலைட் ஆகுது, வெளியே வருது. என்ன காரணம்? அப்போ 5ஆம் தேதி ஏன் வரல என்றால் இது அப்போ அவ்வளோ பெரிய சர்ச்சையாக கருதப்படலைங்கிறது தான் உண்மை. அப்போ வந்து ஒரு 2 பேருக்குள்ள நடந்த ஒரு வாக்குவாதம் போல தான் இது இருந்தது. இது தீவிரமாக ரெஜிஸ்டராக தான் ஓகே, இது ஒரு மாற்றுத்திறனாளி பற்றி பேசுனதை நம்ம கண்டிக்கணும் அப்படிங்கிறது ஆக்ஷனை கவர்மெண்ட்டும் எடுத்தது. இரும்பு கரம் கொண்டு அந்த யூடியூப்பில் இருக்க அந்த காணொலியை நீக்கினதோட இல்லாமல் அவரை அரெஸ்ட்டும் பண்ணாங்க. உடனேலாம் நீக்கலையே சார், அது வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் பரவி இது வந்து இன்னுமே இருக்கு. அவரோட சேனல்ல நீக்கிருக்காங்க. இல்லை ஓகே, இப்பவும் சொல்றேன், அரசாங்கம் ஒரு பக்கம் என்ன நினைக்குது அப்படின்னா, இது மத ரீதியான சர்ச்சையா மாறிடக்கூடாது, சண்டையா மாறிடக்கூடாதுங்கிறதும் இதை நீங்க மாறலைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது மாறாது. முழுக்க இந்து மதத்தை தானே கொண்டு வந்து உள்ள வைக்கிறாங்க. ஆமா, இப்போ நான் நினைக்கிறேன், இந்து மதத்தை கொண்டாந்து உள்ள வைக்கிறாங்கன்னா, இந்து மத ஆன்மீகவாதியை கூப்பிட்டா இந்து மதத்தை தானே வைப்பாரு. மகாவிஷ்ணுன்னு பேர் கொண்ட ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நீங்க வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ அந்த பள்ளி கல்வியோட சிஇஓ அவர் வந்து அவர் பேச ஆரம்பிக்கும் போதே தெரியும் இவர் இதை பத்தி தான் பேசுறாரு, நீ ஏன் ஸ்டாப் பண்ணல அந்த இடத்துல? அதனாலதான் வந்து இப்போ வந்து எதற்காக வந்து அரசாங்கம் அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கு, பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மேல நம்பிக்கை அது டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் ஏன் நிகழ்ச்சியை நிறுத்தவில்லை என்பதுதான் கேள்வி. அவங்க நிகழ்ச்சியை நிறுத்தி இருந்தாங்கன்னா இந்த கேள்வியே கிடையாது. நிகழ்ச்சியை நிறுத்தாதது தான் பிரச்சனையே. நிகழ்ச்சியை அவர் வந்து நிறுத்தியிருக்கணும். ஆனால் அல்லது இவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும், மாற்றுத்திறனாளை பற்றி பேசுறதுக்கு ஸ்பாட்லேயே மன்னிப்பு கேட்டிருக்கணும். ரெண்டுமே அங்கே நடக்கலை. அதனால தான் இது இவ்வளோ பெரிய விஷயமாச்சு. ஆனால் அவர் பேசிய அத்தனை கருத்துக்கள் மேலேயும் சேற்றை வாரி தெளிப்பது என்பது வந்து தவறு. அவர் என்ன சொல்ல வர்றாரு, ஒரு காலத்தில் சித்தர்கள் வந்து அமானுஷ்யங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்தில் வந்து நெருப்பு மேலே நடத்தல், கயிறு இது மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க, ரசவாதம் இதெல்லாம் இருந்தது. ஒரு மந்திரம் செஞ்சால் மழை பெய்யும் அப்படிலாம் இருந்ததே உண்மைதான். அப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்தது, நம்பப்பட்டது. சித்தர்கள் சித்து விளையாட்டு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார், இப்போ இந்து மதத்தை சேர்ந்த இவர் மகாவிஷ்ணுன்னு பேர் வச்சு இவர் பேசினால இந்த பிரச்சனை பெருசா ஆயிருக்கா, இல்ல இவர் இதே பேச்ச வேற மதத்தவர் பேசியிருந்தா இந்த அளவுக்கு பெருசா இருக்குமா? அதான் எல்லாருமே கேள்வி. உமாசங்கர் பாரதி IAS அவர்கள் ஒரு காலத்துல இதே மாதிரி வந்து மாணவர்களிடையே கிறிஸ்தவ மதத்தை பத்தி பேசும்போது பெரிய சர்ச்சை எழுந்ததுங்க. ஸோ இப்போ இது ஒன்றும் புதிதல்ல, இன்று இவர் செஞ்ச காரியம் அல்ல, ஏற்கனவே ஒரு IAS எல்லாம் பண்ணியிருக்காரு இது. ஸோ அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா,
நம்ம ஸ்கூல்ஸ்ல வந்து மதத்தை பத்தியே பேசக்கூடாதுன்னா மதத்தை பத்தியே பேசக்கூடாது. நம்ம என்ன அவ்வளவு கிளீனா இருக்கோமா? கிடையாது. இல்ல மதம் வச்சு எந்த ஸ்கூலும் நடக்கலையா சார்? எந்த ஸ்கூலும் நடக்கலையா அப்படின்னா ஸ்கூல்ல பேரு வச்சிருப்பாங்களே, ஹிந்து அப்படி ஆமா, வச்சிருப்பாங்க, கிறிஸ்டியன் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி நடக்கலையா? ஆஹா, அதான் நடக்கலையா? அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட பிரேயர்ஸும் போய் பாருங்க. இப்போ கிறிஸ்டியனிட்டி ஸ்கூல்ல இருக்கிற பிரேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கடவுளுடைய பெயரை சொல்லி அந்த பிரேயரை பண்ண சொல்லி அப்புறமா தான் அவங்க வந்து பண்றாங்க. கேட்டால் அது மொரல் டெவலப்மெண்ட்னு சொல்றாங்க. இது நியாயம்னா அப்போ இந்து மத கருத்துக்களை பத்தி பேசுறதும் நியாயம். என்ன